ஹாய். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ லைன் பை லைனாக ஒரு விஷயங்களும் என்னன்னு சொல்லிட்டு கற்றுட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி போன வீடியோவில் வந்து இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர் வந்து பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அது கற்றது வந்து வெப் ஏபிஐ பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ வெப் அசம்பிளின்னு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கலான்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கால் ஸ்டாக் மெமரி ஹீப். ஸோ இந்த கால் ஸ்டாக் மெமரி ஹீப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுறவங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது. ஸோ உங்களை வந்து ஒரு இன்டர்வியூலையும் இது வந்து கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு இன்டெப்த்தான ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம கால் ஸ்டாக் அண்ட் மெமரி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக புரியணுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ் வந்து லைன் பை லைனாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பரை வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து ஒரு இடமா, ஸோ இந்த ட்ராயர் வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ கால் ஸ்டாக்னா நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த லைன் பை லைனாக வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸோ லைன் பை லைனாக ஒரு என்வரான்மெண்ட்டில் எழுதுவோம். ஸோ அது பேர் வந்து எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்வரான்மெண்ட்டில் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்க சொல்கிறேன் நான் உங்களை, சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம் பேப்பர் எழுதுவோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கால் ஸ்டாக்கும் மெமரி ஹீப்பும் பண்ணுது. நம்ம ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுறோன்னா லைன் பை லைனாக வந்து ஒரு பேப்பர் மாதிரி கிரியேட் பண்ணோம். ஸோ அதை கிரியேட் பண்ணி அதுக்கான ஒரு இடத்த வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து மெமரி. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சர்டைன் மெமரியை வந்து அது வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு டைமும் போய் ரெஃபர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்தே வந்து அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கால் ஸ்டாக் அண்ட் மெமரி ஹீப்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங்ல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த என்வாயன்மெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வழியா எப்படி கால் ஸ்டாக் அண்ட் மெமரி ஹீப் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன், ஸோ கமெண்ட் பண்றேன். ஸோ கால் ஸ்டாக் அண்ட் மெமரி ஹீப் உடைய எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ மெமரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெமரி இருக்கு, சரிங்களா? ஸோ வேரியபிளுக்கு ஒரு ஸ்டோர் ஆகும். ஸோ கான்ஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்ட் வேரியபிள் லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மேலே தான் வந்து இது எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்மா ஸ்டாண்டர்ட் 6ல் தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஸோ செக்யூரிட்டிக்காக பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் லெட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது அட்வான்ஸ் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இண்டிஜர்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த இண்டிஜரில் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் 567 சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டில் ஒரு நேமை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஸ்ட்ரிங். ஸோ ஓகே, ஸ்ட்ரிங்கு வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை இங்கே கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன்னா ஸோ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்கான மெமரியை வந்து அலோகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேம் வேணா, ஸோ அதே ஹியூமன் வச்சுக்கலாம். ஸோ ஹியூமனில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமனில் என்னுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இண்டிஜர் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும், சரிங்களா? ஸோ மெமரி ஹீப்பில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இண்டிஜர்னு ஒரு இடத்துல ஸோ இது நீங்கள் இண்டிஜர் கால் பண்ணீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மெமரி ஹீப்பில் இண்டிஜர்ன்ற ஒரு நேமில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் இந்த வேல்யூ வந்து. அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ, ஸோ ஹியூமன், சரிங்களா? ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்காக ஒரு மெமரியை அலோகேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, அதே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டே போனோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து கேல்குலேஷன் போடுறேன், சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக கேல்குலேட் அப்படின்னு சொல்லி சிஎல்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்.
ஸோ கால்குலேட்டருக்குள்ளே வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறேன். ஸோ இது உள்ள கான்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு அடிக்ஷன்னால சம்னு சொல்லிட்டு சம் ஈக்குவல் டு 2 + 3. ஸோ 2 + 3 வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் 5. ஸோ அது வந்து அதே ரிட்டர்ன் வந்து என்ன சொல்கிறேன்னா, சம்மை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 + 3 5ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே சிஎல்சி கால்குலேட்டர்னு வந்து நான் இப்போ இங்கே கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் வந்து இது வந்து ஆட் பண்ணி எனக்கு 5ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே கால்குலேட்டர்னு சொன்னேன். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இதுலேயே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணேன். இதுக்கு பேர் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, சப்ராக்ஷன். ஸோ ஷார்ட்டாக வந்து சப்புன்னு வச்சுருக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நான் இதில் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஜஸ்ட்டு நம்பர், சரிங்களா, -2. ஸோ நம்பர் -2ன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது நான் இந்த நம்பரை நான் கால் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து நம்பர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து சம்முன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து ஆட் பண்ணி எனக்கு 5ன்னு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் இது வந்து கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே ரிட்டர்னுக்கு வந்து ஆல் போடலையா. ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து ஸோ இன்டிஜர் ஸ்ட்ரிங் ஸோ ஹியூமன் சொல்லிட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் போயிட்டு ஒரு மெமரி ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். ஸோ மெயினாக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன். ஸோ கால்குலேஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 2 + 3 வந்து 5. 5ன்ற ஒரு இன்டிஜர் வந்து என்ன பண்ணால், ஸோ இந்த சம்முன்ற ஒரு நேமில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சப்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன், நான் இந்த சம்மை வந்து கால் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ கால் பண்ண உடனே எனக்கு வந்து இங்கே 5 - 2 3ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து வரணும். ஸோ அது வந்து எப்படி ஒரு ப்ரௌசரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது இந்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லிட்டு நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ F12 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் இருக்க கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம V8 இன்ஜினை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு கூகுள் குரோமில் வந்து இது ரெடி பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து வியூ தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து சோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சோர்ஸுக்கு போனீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இங்கே ஏரோ மார்க் இருக்குது இல்லையா. ஸோ இதை கிளிக் கொடுத்துட்டு ஸ்னிப்பட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ நியூ ஸ்னிப்பட். ஸோ இதுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லையா கோடு. ஸோ அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் சப்ராக்ஷன்னு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷனில், ஸோ இது வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது இது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ஆன்சர் வரணும்னா, ஸோ நான் கால்குலேஷன்ற ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்றேன். ஸோ இது நான் கால் பண்ணேன்னா இது உள்ளெல்லாம் கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஓகேங்களா. பட் இந்த ப்ரௌசர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுது. ஸோ கால் ஸ்டாக். ஸோ இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் ஸ்டாக்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இது ரெட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் தெரியும் கால் ஸ்டாக்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கால் ஸ்டாக் வந்து என்னதான் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், டீபக்கர் வந்து ஆட் பண்ணுறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்காக. VUGGER. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நான் டீபக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீபக்கரில் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த கால் ஸ்டாக்ல பார்க்கலாம் அனானமஸ்.
சரிங்களா? இது வந்து குளோபல் ஃபங்க்ஷன் சொல்றதுக்காக. ஸோ குளோபல் ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனானமஸ். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இன் டீபக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது கீழே இருக்குல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட். ஸோ எனக்கு வந்து கால்குலேட் இருக்கும் பார்த்தாச்சு. ஸோ கால்குலேட் எனக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணால் கால்குலேட் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகுது. ஸோ கால்குலேட் ஃபங்க்ஷன் போய் சம் ஈக்குவல் டு 2 + 3ன்னு அனலைஸ் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு வருது. ஸோ ரிட்டர்னில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து கால்குலேட்டுக்கு இப்போ போயிட்டேன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அடுத்து கிளிக் கொடுத்தேன்னா இப்போ சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் 5 - 2 வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனில் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ரேஷன் ரிட்டர்ன் வந்து பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இப்போ இந்த இடத்துக்கு வருது. ஸோ கால்குலேட் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து திரும்ப அனானமஸ். ஸோ அதாவது குளோபல் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட் சொல்லுவோம். ஸோ குளோபல் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரன் ஆகிற ஃபங்க்ஷன் பேர் வந்து குளோபல் ஃபங்க்ஷன். ஸோ அது அவங்க ஏற்ற மாதிரி ப்ரௌசரில் வந்து அனானமஸ், ஸோ குளோபல் ஃபயர்ஃபாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஷார்ட்டாக வந்ததை குளோபல் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரன் ஆகிற ஃபங்க்ஷன் பேர் குளோபல் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் ஃபங்க்ஷன், இந்த சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு எல்லாமே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னுடைய கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன அவுட்புட்டுன்னு பார்க்கணுன்னுலாம் வந்து அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு அவுட்புட் பார்க்கணுன்னா இங்கே பாருங்க. ஸோ நான் இது வந்து 3ன்னு வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே ஏன் எனக்கு 2 டைம் 3 வந்திருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவுட்புட். ஸோ எனக்கு ஆன்சர் 3 வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இது வந்து கீழே தள்ளிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால் ஸ்டாக்ல நடக்குது. ஓகே, எனக்கு வந்து இப்போ கால் ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ மெமரி வந்து என்னன்னு கேட்டா இங்க மெமரின்னு இருக்கு இல்லையா டேப், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ செலக்டிங் ப்ரொஃபைல், ஸோ கீழே வந்து ஜாவா வர்ச்சுவல் இன்ஸ்டன்ட்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இது வந்து நம்ம எழுதின கோடிங்கானது கிடையாது. ஸோ இந்த நியூ டேப் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதோடைய பேஜோடைய எம்பி. சரிங்களா? இது வந்து 90 கேபிஸ்ல இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணுற இமேஜஸ். ஸோ இது வந்து டோட்டலாக இப்போ 7.6 MB. சரிங்களா? முன்னாடி வந்து டவுன்லோட் ஆகியிருக்கு. ஸோ இது ஒரு டைமும் டவுன்லோட் ஆகும்போது எவ்வளோ மெமரி வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மெமரி டேப்ல போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தேவையில்லாததெல்லாம் வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ சோர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அது ஈஸியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக வந்து நான் ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு மெம்பர் சொன்னது, ஜஸ்ட் ஒரு வேரியபிள். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் லெட் கான்ஸ்ட், CONST கான்ஸ்ட், இது மூணுத்துலேயும் ஒரு வேரியபிளை வந்து எப்படி டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம், ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தருடைய நேம் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்காக அதே வந்து அந்த நேம் வந்து வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு ஒர்க் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது வந்து உள்ள எடுத்துகிட்டு வரதான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். ஸோ அந்த கிளாஸஸில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக வந்து அவுட்புட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் முக்கியமான 4 விஷயங்கள். ஒன்று எதுக்குன்னா நேம் கொடுக்கறதுக்கு, அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம், ஃபங்க்ஷன் எனக்கு இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனை வந்து கேரி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸில் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா ஒரு இந்த ஜாவா மிஷின்குள்ளே போட்டு நம்ம அவுட்புட் எடுப்போம். அட் லாஸ்ட் வந்து எல்லாமே எதில் வந்து ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கோடு. மிஷின் கோடு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கால் ஸ்டாக் அண்ட் மெமரி ஹீப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து மோர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.